இல்ல என்ன விடுங்க, நான் போடல. ஏறு. போலீஸ்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. என்ன தடுக்க நடக்காத. பெத்த அம்மாவை கூட பார்க்க கூடாதுங்கிற உங்க கடுமையான சட்ட திட்டத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். யாரோட வற்புறுத்தலுக்காகவோ இந்த இயக்கத்துல நான் சேரல. என் சொந்த விருப்பத்துல நான் எடுத்த முடிவு. ஒரு முழு நேர போராளியா என்னால என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்ப நான் போய் தான் ஆகணும். திருச்செல்வம் போதும். கதிரேசா, அவன் போகட்டும். ஆதரவே இல்லாத என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஒரு அம்மா இருக்காங்க. அன்னோதர மாமா வீட்டுல இருந்து வேற வழியே இல்லாம வெளியே வந்தனா நேரா இங்கதான் வந்தேன். அம்மாவை பாத்துக்க முடியலையே நீங்க சொன்னது என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. மகனை பிரிஞ்சு கஷ்டப்படுற ஒரு அம்மாவை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. பிறந்ததுல இருந்து அம்மாவோட அன்புனா என்னன்னு தெரியாத எனக்கு உங்க அம்மாவோட அன்பு பாசமும் என்னை இங்கே இருக்க வச்சிடுச்சு. உங்க ஸ்தானத்துல இருந்து நான் உங்களை அன்பா பாத்துக்கிறேன். மனோமி, என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? இதுக்காக எத்தனையோ நாள் உன்னை தேடி அலைஞ்சிருக்கேன். நான் மனப்பூர்வமா இப்ப ஒத்துக்கிறேன். அன்னைக்கு கதிர்காமம் காமாட்சி கோயில் உற்சவத்துல தெரியும். எங்க அப்பா இறந்து போனது நீங்களும் உங்க இயக்கமும் சேர்ந்து வீசின வெடிகுண்டாலதான். மன்னிச்சிட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். உன்னை அனாதையாக்குன படுபாவினா. அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட என்னால எதையும் மன்னிக்க முடியும். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். வாங்க. பெருமாளோட நாமத்தை உச்சரிக்கிற மாதிரி திருச்செல்வம் திருச்செல்வம்னு எப்பவும் உங்க பேரை சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க அம்மாவை போய் பாருங்க. யாரு? நான் உங்க புள்ள வந்திருக்கேம்மா. செல்வம். அம்மா,
செல்வம், திருச்செல்வம், கடவுளே, இது நிஜம் தானே? ஆமாம்மா. கனவு இல்லையே? இல்லம்மா. செல்வம், என் செல்வமே, என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. இனிமே நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும். எவ்வளோ நாளாச்சுப்பா உன்னை பார்த்து. அழாதீங்கம்மா, அழாதீங்க. திருப்தியா சாப்பிடுப்பா. சாப்பிடாம எவ்வளோ அழிச்சு போயிட்ட பாத்தியா? நல்லா சாப்பிடணும். ஆ ஆ ஆ ஆ. சரி சரி சரி, தண்ணி தர. ஆ, செல்வம், உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? அப்ப நீ சின்ன பையன் என் மடியில படுத்துக்கிட்டே ஏழைகள் கஷ்டம் தீந்துருமா, சொர்க்க பூமி வந்துருமான்னு கவிதைகள் எழுதின. நீ இப்படி ஆயிடுவன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலப்பா. நீ நினைச்ச மாதிரி சொர்க்க பூமி வருமாப்பா? வரும்மா, நிச்சயம் வரும். அத பாக்குறதுக்கு அம்மா உயிரோட இருப்பனா? அம்மா, எந்த ஒரு அம்மாவுக்கும் தன் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கும். நான் தேர்ந்தெடுத்த வழி தப்பான வழி இல்லம்மா. நீ போற பாதையில அம்மாவை மறந்துட்டியப்பா. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீதானப்பா. அம்மா இத்தனை வருஷம் உயிரோட இருக்கிறன்னா இந்த பொண்ணு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டதாலதான். ஒரு மகனா நீ இருந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இந்த பொண்ணுதான்ப்பா செஞ்சா. இனிமேலாவது நீ புது வாழ்க்கை வாழணும். பாவம், சின்ன வயசுல இருந்தே உன்னையே கடவுனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவளோட நீ சந்தோஷமா இருக்கணும். நான் ஆசைப்பட்டாலும் அது நடக்காதும்மா. என்ன போலீஸ் துரத்துக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷமும் அம்மா, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே சுடப்பட்டு சாவறதுக்கு தான். யாருக்கும் தெரியாம 2 பேரும் கண் காணாத இடத்துக்கு போய் வாழுங்களேன்.